ஆறு புஷ்பங்கள் செகண்ட் ஹீரோவா நடிச்ச ரஜினிகாந்தை இவனுடைய படத்துக்கு ஹீரோவா போட்டேன். எதிர்ப்புகள் பார்த்தா பயங்கர எதிர்ப்பு எனக்கு. பாலச்சந்திர பாரு அவர் புத்திசாலித்தனமாக அவர் வில்லனாவே போறாரு, அதை பார்த்து நீ கத்துக்கடா, அந்த பையன் அதுக்கு தாண்டா கரெக்டா இருக்கா. நான் ஃபைனான்ஸ் பண்ற தேவரை, ஐயோ நீ அவனை வில்லனா போடப்பா, ஹீரோவை போட்டேன்னா என் படம் போயிடுப்படா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஷோ தேவர் பார்த்து வானலாவ பொழுந்தே எனக்கு 2 படம் அவர் நடிக்க சொல்றான், நீ ஜெயிச்சிட்டடான்னு வானா போறாரு. அதுதான் பைரவி என்ற படம். உடனே ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி வந்தாரு, காலில் விழுந்தாரு, கும்பிட்டாரு. ஐயாவுக்கு 2 படம் பண்ணி கொடுங்கன்னு தொடர்ந்து படம் பண்ணி கொடுத்தாரு. ரஜினி சார் தன்னை அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு அவர் ஃபீல் பண்ணவே மாட்டார். அவர் இறை நம்பிக்கை உள்ளவர். எது எப்போது நடக்குமே அப்போது நடக்கும்னு போயிட்டே இருக்கவர். விண்மீன்கள் கடன் கேட்கும் அவர் கண்ணிலே, வேல் வந்து விளையாடும் அவர் சொல்லிலே, அவர் கொண்ட புகழ் எங்கள் குலம் தாங்குமே, அவர் பேரை சொன்னாலே பகை நீங்குமே. அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே, அழியாத உயிர் கொண்ட எம் தந்தையே, ஆண் வடிவில் நீ எல்கும் எவ்மல்னையே. என்ன இருக்கணும், ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோவை கிரஷ் பண்றதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. வீரத்தின் மகன் என்று விழி சொல்லுமே, வேழத்தின் இனம் என்று நடை சொல்லுமே, நிலையான மனிதன் என பேர் சொல்லுமே, நீதானே அசல் என்று ஊர் சொல்லுமே. உன் போல சிலர் இன்று உருவாகலாம், உன் உடல் கொண்ட அசைவுக்கு நிகராகுமா? சிங்கம் என்றால் எம் தந்தைதான், செல்லம் என்றால் எம் தந்தைதான். கண் தூங்கினால் துயில் நீங்கினால் எம் தந்தைதான், எம் தந்தைதான். எல்லோருக்கும் அவர்